ஓகே கைஸ். ஸோ எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படின்னா டவுட் செஷன் ஓவர் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்களா இன்னைக்கு எங்கிட்ட இருந்து? ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ்? நல்லா போச்சுங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஐடியா திரும்பி பார்க்க பார்க்க ஒரு நிறைய நிறைய விஷயம் தெரியுது. ஆமாம், இன்னும் நிறைய இருக்கு. நானும் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய அப்படியே கற்றுட்டு இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ் டெய்லி மீட் பண்ணலாம். எவ்ரி டைம் வீக் ஒன்ஸ் கண்டிப்பாக நிறையா ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. வேற யாராவது ஃபீட்பேக்? தேங்க்யூ. எப்படி இருந்தது கிளாஸ்? சொல்லலாம். வேற யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஆ. சார். ம் ம். இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃப்ளோ கரெக்டா இருந்தது. அதாவது எங்கேயுமே வந்து தேவையில்லாத சொல்லல. ஓகே ஸோ கொஞ்சம் கிளியரா கொண்டு போனீங்க, நல்லா இருந்தது. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. கிளியரா புரியுற மாதிரி ரொம்ப பொறுமையா கிளியரா கொண்டு போனீங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ அது மாதிரி தேங்க்யூ. அங்கங்க எங்கெங்க பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபேஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போனீங்க. ரொம்ப கிளியரா இருந்தது. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். யா எஸ், நல்ல ஒரு ஹாப்பி. நல்லா ஒரு காலையில் நல்லா ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன். யா அருண் ஹலோ சொல்லலாம்னு சார். நினைக்கிறேன். யா சொல்லுங்க அருண். ஆ சார், நான் உங்கள் வீடியோ 6 மந்த்தாக பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கேன், பிக்கு லிட்டரா. ஓகே ஓகே. அதை பார்த்துட்டு நான் படித்து ரெசியூம் போட்டு ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன் சார். ஓ ஓகே. சூப்பர் சூப்பர் அருண், ஓகே. சூப்பர். பெங்களூரில் நைஸ் நைஸ். உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் ஓகே வீடியோவை ஓகே. பார்த்து பிக்கில் 16 FM எடுப்பீங்க. எல்லா வீடியோ, ஆஹா. ஒரு வீடியோ கூட இல்லை, எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ஒவ்வொரு ஓகே. வீடியோவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்து ஆஹா. நான் வந்து ஆர்டர் ஸ்டோரில் ஒர்க் பண்ணேன். ஆஹா. எனக்கு ப்ராஜெக்ட் சென்டரில் ஒர்க் பண்ணேன் நான். ஓகே ஓகே. எனக்கு ஒரு கனெக்ஷன் தெரியாத ப்ரோக்ராம் தெரியாது. ஆஹா. ஓகேங்களா? உங்க வீடியோ பார்த்து ஒரு 6 மந்த் ஒரு வீடியோ கூட இல்லை, எல்லா வீடியோவும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு 10 டைம் மேலே பார்த்துருப்பேன். ஒரு வீடியோவும் பார்த்து பார்த்து உங்களை எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அப்புறம் பிளேஸ் ஆயிட்டேன் ஒரு கம்பெனில. ஓ, என்ன கம்பெனி பெங்களூர்ல? அது அவுட் டெக்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஹா. ஸ்டார்ட் கம்பெனி தான் அது. ஸோ ஓகே ஓகே, ஓகே. நம்ம பேசிக்காக தானே இருக்கோம், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஒரு இது. கிடைக்கலாம் கிடைக்கலாம். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ சூப்பர் சார். சூப்பர். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே. ஓகே சார், சின்ன உங்க வீடியோ சின்னதா தான் பார்த்துட்டு போனேன். இப்போ சின்ன சின்னதா நான் உங்க பண்ணிட்டு வீடியோ. இருப்பேன் எப்பவுமே. அது இப்போ ஒருத்தருடைய லைஃப்ல அடுத்த பேஜ் கொண்டு போயிருக்குன்னு பாக்குறப்ப நல்லா இருக்கு. ஓகே சூப்பர் ஓகே, ஆகும். தேங்க்யூ எஸ் சார். எஸ் எஸ் எஸ். எனிவன் எனிபடி இருக்கீங்களா? எனக்கு ஃபீட்பேக் தரணுமா? இல்லையா, அதனாலதான் இப்போ நான் புதுசாக குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு குரூப். இல்லையா, கண்டிப்பா எனக்காக ஒரு நாள் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அது வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டாரு இல்லையா. அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெய்லி 2 போஸ்ட் மேலே போட மாட்டாங்க. ஏன்னா ரெகுலரா பண்ணணும் நான், அதனால 2 போஸ்ட் மேலே போட மாட்டேன். 2 போஸ்ட் தான் மினிமம் போடுவேன் நான் டெய்லி. நான் டெய்லி போட்டுருவேன். நம்ம நம்பிக்கையில் இருக்கிறேன் நான். ஆனால் டெய்லி அதையும் பாருங்க நிறைய பேர், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஜாப் யாராவது பார்க்குறீங்கன்னா அதை கீப் ஆன் ஃபாலோவிங் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகிடும். அப்படியே அடுத்தடுத்து மூவ் பண்ணிடலாம் லைஃப்ல. எஸ் சொல்லுங்க ஹரிஷ். சார், சொல்லுங்க ஹரிஷ். ஆடிபிள் சார். யா யா ஆடுங்க. சார், போன டைம் உங்களோட 8051 கிளாஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தடவை கம்பல்சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஐடின்ட்டு சொல்லிட்டு சக்தியில் ஒரு காலேஜ் இருக்குங்க சார். ஆஹா. அங்கே வந்து ஓகே. ஹார்ட்வேரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு இன்டர்ன் மாதிரி. ஆஹா. ஓகே. ஸோ நான் 2023 பாஸ் அவுட் சார், இசிஇ. ஸோ கோர் போகணும்னு ஆசை. ஆனால் அங்கே ஐடிக்கு தான் எக்ஸ்போஷர், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணனால அந்த சான்ஸ் கிடைக்கல. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல எனக்கு கிடைச்சது. அப்போ என்னோட சூப்பர் சீனியர் வந்துட்டு உங்களோட சேனல் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ லைக் எப்படின்னா, நான் டேரக்டா எடுத்தோடனே ஆர்டினோ தான் சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 8051 படிச்சதோட தெரியும், ஆனா நேர்ல எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது இல்லை. ஸோ லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் அந்த பிக்கில் வந்துட்டு வாட்ச்டாக் டைமரை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதுதான் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க போடுற டெய்லி போஸ்ட்லாம் பார்த்தேன். ஸோ எனக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக கிரியேட் எம்பெடட் போகணும்னு எனக்கு ஆசை. அதனால உட்காந்து பொறுமையா என்னன்னா, இப்போ லைக் நீங்க சொன்னீங்களேங்க சார், மைக்ரோ கண்ட்ரோலர்னா அதுல இருக்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு.
ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம டேரக்டா ஏவிஆர் போயிட்டோம், 8051 இருந்தால் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கா வந்து 8051 தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஓகே முடிச்சுட்டு உங்களோட பிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க சொன்ன ஃப்ளோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இடையில என்னென்ன ஒரே ஒரு சஜஷன் தான் சார், சி எனக்கு தெரியும் சார். ஓகே ஓகே இப்போ சி தெரிஞ்சுன்னா நான் திருப்பி அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு நான் எம்பர்டட் சி போகணும், இல்லை நான் டேரக்டா எம்பர்டட் சிஏ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். இல்ல சின்றது ஒரு அடித்தளம் உங்களுக்கு. சின்றது ஒரு பேசிக். அதை ஓரளவு கத்துக்கிட்டு அடுத்து மூவ் பண்ணிடலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க திரும்ப எப்ப படிப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிக்கு படிக்கிறப்ப சி மறந்துருப்பீங்க இல்லையா, திரும்ப சி படிக்க போவீங்க. ஸோ திரும்ப போவீங்க. அப்படி நீங்க திரும்ப சியிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பிக் போக மாட்டீங்க, அடுத்து கண்ட்ரோலர் போக மாட்டீங்க. அதனால சி முடிச்சிட்டீங்கன்னு இருந்ததுன்னா டைரக்ட்லி ஜம்ப் டு கண்ட்ரோலர்ஸ். அங்க போய் நீங்க திரும்ப சி படிக்க போறீங்க. ஸோ அதனால ஜம்ப் பண்ணிருங்க. ஓகேவா? அங்க டவுட் இருந்ததுன்னா ரெஃபர் பண்ணுங்க சிஎம். ஸோ ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க சின்றது. திரும்ப உட்காந்து படிக்க தேவையில்ல அதெல்லாம் உட்காந்து. ஏன்னா ஆரம்பத்துல படிக்கிறப்ப ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபார் லூப்பு, ஃபங்க்ஷன்ஸ், ஒயில் லூப்பு, டூ வைல், அவ்வளவுதான் என் கோடிங் முடிஞ்சிடும். அதுல முக்காசலியே பண்ணிட்டேன் நான். இப்பதான் நிறைய கத்துட்ட பிறகு பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கோடிங் பண்ண நான். அதனால கீப் ஆன் லேர்னிங், வேற ஒன்றும் கீப் ஆன் சர்ச்சிங், கீப் ஆன் ரெஃபர், அவ்வளவுதான். அதனால நான் ஒரு சி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கூகுளை பாக்குறது, யூடியூப் பாக்குறத விட, ஈவன் ஏன் வீடியோஸை பாக்குறத விட ஸ்டார்ட் யூசிங் புக்ஸ். லெட்டசி புக்னு சொல்லுவேன் எப்பவுமே. நல்லா லெட்டசின்ட்டு அந்த புக்கை பக்கத்துல வச்சுக்கோங்க ரெஃபர் பண்றதுக்கு. ஏன்னா ஃபாஸ்டா ரெஃபர் பண்ணிடலாம். கூகுள்னா சர்ச் பண்ற ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பட் புக் இஸ் ஒண்டர்ஃபுல் ரெஃபர் மெட்டீரியல். அது லெட்டசி ரொம்ப அழகா இருக்கும். அந்த புக் இங்கிலீஷ் சூப்பரா கொடுத்துருப்பாரு மனுஷன். அதை ரெஃபர் பண்ணலாம். எஸ் எஸ், தேங்க்யூ. எஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பாத். நல்லா படிங்க. ஓகே. ஸோ ஐ வெரி ஹாப்பி. 2 பேர் நல்ல குட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, 3 பேர் கொடுத்துருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம் சண்டேஸ்ல. வேற ஏதாவது டாபிக் எனக்கு மைண்ட்ல டப்புன்னு தோணுச்சுன்னா அதே ஒரு கிளாஸா போட்டுட்டு நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகேவா? குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி போஸ்ட் போடுவாங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்தது லைஃப்ல மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். எல்லாரும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க, யாராவது பார்ப்பாங்க, நானும் பார்ப்போம், ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட். பை கைஸ், see you. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. எஸ், பார்க்கலாம். யா, பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ், பார்க்கலாம். பை.